வெல்கம் டு ஏவிடி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் பொண்ணு பர்த்டேக்காக பண்ண கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மெயின் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ஈஸியாக ஸ்பாஞ்சியான கேக் பண்ணி எல்லோரும் அசத்தலாம். நான் இன்றைக்கி பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கான வீடியோ தான் போட்டிருக்கேங்க. பட் ஃபைனலாக இந்த கேக்கை சாண்ட்விச் மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணாலே போதும். நான் இன்றைக்கி பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் ஜாமை ஸ்மாஷ் பண்ணி அப்ளை பண்ணி சிம்பிள் அண்ட் நீட்டாக கேக்கை ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கேக் பார்த்தீங்களா. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மோல்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட்டை மோல்டு ஷேப்லேயே கட் பண்ணி பாட்டம் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் எடுத்து பாட்டம் அண்ட் சைட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சமயத்தில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட்டிங் 180 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த பக்கம் மோல்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ப்ரீஹீட் பண்ண ஓவன் ரெடி, மோல்ட் ரெடி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இது 200 ml கப்புங்க. ஸோ 200 ml கப்பில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ சுகர் பவுடர் ஆக்கியாச்சு. ஒரு ஓரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா 1.5 கப் மைதா, அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்பர் 1 ட்ரிக் இதுதாங்க. மாவெல்லாம் சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஏரேஷனாக இருக்கும். ஸோ ஸ்பாஞ்சியான கேக் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ரிக் மாவை நல்லா சளிச்சு எடுக்கணும். ஸோ 2வது இம்பார்ட்டன்ட் ட்ரிக், நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி கேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முட்டையுடைய வெள்ளை பகுதியையும் மஞ்சள் கருவையும் தனியாக பிரித்து எடுத்துடணும். நான் இன்றைக்கி 5 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 முட்டையுடைய எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. எக் ஒயிட்டை ஒரு 50% நல்லா விஸ்கால் பீட் பண்ணி வச்சுருங்க. மறக்க வேண்டாம், ஒரு 50% பீட் பண்ணால் போதும். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்து வச்சுருக்க சுகர் கூடயே மஞ்சள் கருவை ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் நம்மளுடைய இஷ்டம். லெமன், பைனாப்பிள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மிக்ஸிங் 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதுதான் கண்டிஷன். இப்போ இது கூடயே 1/3 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் 1/3 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு வர மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த மிக்ஸிங்கை 2 to 3 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஓகே, ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சளிச்சு வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 50% பீட் வச்சுருக்கிற எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அதை 100%, அதாவது எந்த லிக்விடும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கண்டிஷன். பாருங்கள், நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகி விஸ்கில் நல்லா பீக் ஃபார்ம் ஆகும் எக் ஒயிட். இதுதான் ஃபுல் கண்டிஷன். இப்போ இந்த எக் ஒயிட்டை ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இருக்கு இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, மிக்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ க்ரீமியான சாஃப்டான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸ் வச்சு 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண இந்த கேக்கை பர்ஃபெக்டாக வந்ததுங்க. நான் இன்றைக்கி ஓவன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க.
நல்லா டேப் பண்ணிக்கணும் மோல்டு வந்து. பார்த்தீங்களா, ஆஃப்டர் 35 மினிட்ஸ் ஓவன் வச்சு எடுத்த கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் சைட்ஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் டீமோல்டு பண்ணலாம் கேக்கை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.